இந்தியாவோட முன்னாள் பிரதமரும் மதசார்பற்ற ஜனதா தளத்தோட மூத்த தலைவருமான தேவகவுடா குடும்பம் அடுத்தடுத்து நெருக்கடியை சந்திச்சுட்டு வருது. கட்சி பிரதிநிதிகள் வீட்டுல வேலை பாக்குறவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம பல பெண்களை மிரட்டி பாலியல் வன்முறை செய்ததா தேவகவுடா பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா மேல எழுந்த புகார் அரசியல் களத்துல பரபரப்பை கிளப்பிச்சு. சுமார் 2700க்கும் அதிகமான வீடியோக்கள் இணையத்துல வைரலானதை அடுத்து இந்த விவகாரம் இந்திய அளவுல பூதாகரமாச்சு. கைதுக்கு பயந்து ஜெர்மனிக்கு தப்பியோடிய தேவகவுடா பேரனும் ரேவண்ணாவோட மூத்த மகனும் ஹாசன் தொகுதி முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா கடந்த மே 31 பெங்களூரு விமான நிலையத்துல வைத்து கைது செய்யப்பட்டாரு. இந்த விவகாரம் அடங்கி ஒரு மாதம் கூட ஆகல. அதற்குள்ள ரேவண்ணாவோட இரண்டாவது மகன் சூரஜ் ரேவண்ணாவும் பாலியல் அத்துமீறல் வழக்குல இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறது தான் மீண்டும் கர்நாடக அரசியல் களத்துல டாக்கா மாறி இருக்கு. சமீபத்துல மதசார்பற்ற ஜனதா தளத்தோட 27 வயது இளம் தொண்டர் ஒருவர் ஹோலநரசிபுரா காவல் நிலையத்துல புகார் ஒன்னு அளிச்சிருக்காரு. அதுல தான் மதசார்பற்ற ஜனதா தளத்தோட தீவிர தொண்டர்னும் கடந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தப்போ சூரஜ் கொல்லங்கி கிராமத்துக்கு வந்தப்போ அவரை சந்திச்சதாவும் கூறியிருக்காரு. வேலை வாங்கி தர சூரஜ் கிட்ட கோரிக்கை வச்சதாவும் அப்போ அலைபேசி எண்களை கைமாறியதாகவும் பாதிக்கப்பட்டுள்ள நபர் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் கடந்த ஜூன் 16 சூரஜோட கன்னிக்கடால இருக்க பண்ணை வீட்டுல தன்னை சந்திக்கும்படி சொல்ல அங்க சென்றிருக்காரு பாதிக்கப்பட்ட நபர். இதை அடுத்து சூரஜோட அறைக்கு சென்றதும் அவர் தன்னிடம் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டதாகவும் மிரட்டி வற்புறுத்தி ஓரின சேர்க்கையில ஈடுபட்டதாகவும் புகார் அளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனக்கு நடந்த இந்த காரியத்தை சூரஜோட நண்பர் சிவகுமார் கிட்ட முறையிட அவரும் இதை வெளியே சொல்ல வேண்டாம், கட்டாயம் வேலை வாங்கி தருவதாகவும் 2 கோடி ரூபாய் தருவதாகவும் கூறியதா அந்த புகார்ல தெரிவிச்சிருக்காரு. இதை அடுத்து ஹோலநரசிபுரா காவல்துறையினர் சூரஜ் மீது ஐபிசி செக்ஷன் 377, 342, 506 கீழே வழக்கு பதிவு செய்து இன்னைக்கு காலையில கைது செய்திருக்காங்க. இந்த நிலையில சூரஜ் தரப்புல அவரோட நண்பர் சிவகுமார் காவல் நிலையத்துல புகார் ஒன்னு அளிச்சிருக்காரு. அதுல அந்த 27 வயது இளைஞர் தன்னிடம் வந்து வேலை கேட்டதாகவும் அப்போதான் தான் சூரஜோட தொலைபேசி எண்ணை கொடுத்ததாகவும் கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு மாத காலமா 5 கோடி ரூபாய் அந்த இளைஞர் கேட்டு வருவதாகவும் தரலனா பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டதா புகார் அளிப்பதா மிரட்டி வந்ததாகவும் தெரிவிச்சிருக்காரு சூரஜோட நண்பர். இதை அடுத்து சூரஜ் கிட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வர நிலையில பாதிப்புக்குள்ளான அந்த நபருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வரதா கூறப்படுது. ரேவண்ணா குடும்பத்துல இத்தகைய வரிசையான கைதுகள் கர்நாடக அரசியல் களத்திலையும் மதசார்பற்ற ஜனதா தளம் அங்கம் வகிக்கிற பாஜக கூட்டணியிலையும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருது.